வாய்க்கு ருசியான உடலுக்கு நன்மையும் கொண்ட தென்னிந்திய சுவையின் அற்புதமான தேங்காய் பால் சாதம். சமையல் நேரம் குறைவு, ஆனால் ருசி அதிகம். ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அடிகனமான பாத்திரத்தில் தேவையான அளவு சுத்தமான பசு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யோட கடலெண்ணெய் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா பொருட்களான பட்டை, லவங்கம், கிராம்பு, ஸ்டார் பூ, பிரியாணி இலை, கல்பாசி பூ ஆட் பண்ணிக்கோங்க. நீளமாக கட் பண்ண 4 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தேங்காய் முழுசாக அரைச்சி திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் எந்த மசாலாவும் போட மாட்டோம். காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் ஆட் பண்ணுவோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய பச்சை மிளகா 8 to 10 ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட், ஒரு ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நீளமாக வெட்டின 3 தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. 5 பேர் சாப்பிட்றதுக்கு 1.5 உலக்கு ஜீரக சம்பா அரிசி கரெக்டாக இருக்கும். அரிசி நல்லா வாஷ் பண்ணி ஒரு 20 minutes ஊற விடுங்க. தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரக சம்பா அரிசிக்கு நம்ம டபுளாக தேங்காய் பால் ஊற்றணும். 1.5 உலக்கு அரிசிக்கு 3 உலக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண தேங்காய் பால் நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஊற வச்ச சீரக சம்பா அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக பிழிஞ்ச ஒரு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. ஆட் பண்ண தேங்காய் பால் நல்லா வற்றுனதுக்கப்புறம் சாதத்தை நல்லா சமப்படுத்தி விட்டு கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 30 minutes தம் போடுங்க. மதிய உணவுக்கு செம டேஸ்டான நெய் மற்றும் தேங்காய் பாலின் நறுமணம் கொண்ட உங்கள் மனதை மயக்கும் தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் உங்கள் லஞ்சுக்கு செஞ்சு பாருங்கள். தேங்காய் பால் சாதத்துக்கு நான்வெஜ் ரெசிபீஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் சுக்காவும் சிக்கன் கிரேவியும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் மற்ற வீடியோ ரெசிபீஸ் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள்.